May we now request the hope, the leader whom we all look upon to, yes, the president, the state president of BJP, Shri K. Annamalai, to give the inaugural address. அன்பார்ந்த பெரியோர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான புத்தகம் ரிட்டைனிங் பேலன்ஸ் தி இட்டர்னல் வே அற்புதமாக வடிவமைத்து நமக்கு ஒரு படைப்பாளியாக இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர், இன்டலெக்சுவல் திங்கிங் மேன். he doesn't think twice before speaking his mind. அந்த மாதிரி மனுஷங்க ரொம்ப குறைவாக தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஸோ த கிரேட் டாக்டர் எம்ஆர் வெங்கடேஷ் அவர்களே, இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருந்து தலைமை உரை ஆற்றுவதற்காக இங்கே இருக்கக்கூடிய மாணிக்க மத்தப்ப கவுண்டர் ஐயா அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரத் கியான் அமைப்பினுடைய ஃபவுண்டர்ஸ் டி.கே. ஹரி அவர்களே, ஹேமா ஹரி அவர்களே, உங்களுடைய தொண்டு மிகப்பெரிய தொண்டு. இவ்வளோ ஒரு பல்லாயிரம் ஆண்டு பழமையான ஒரு சிவிலைசேஷனை உங்களுடைய பாரத் கியான் மூலமாக கட்டி காத்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் கூட என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் மேடையில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் பி.எஸ். பிரபாகர் அவர்களே, கல்பனா சுக்லா அவர்களே, இந்த ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா தி டயன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஆர் தேர். மீடியாவிலிருந்து, பிஸ்னஸ்லேருந்து, இன்டலெக்சுவல் அவுட்புட்டில் சென்னையினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நம்முடைய பாரம்பரியத்தை கட்டி காட்பவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புக்கில் அதிகமாக அவர் பேசுறது டியூட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மோர் தென் ரைட்ஸ், டாக்டர் எம்ஆர் வெங்கடேஷ் ஜி டாக்ஸ் அபவுட் டியூட்டி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் டியூட்டியை முதலாக வைத்து ரைட்ஸை ரெண்டாவதாக வச்சிருக்கிறவங்க தான் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஆல் யுவர் நேம்ஸ், பட் ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். Some of you whom people see in media daily, some of you run billion-dollar companies here, some of you quietly without even coming anywhere still do your job so that Chennai is better, Tamil Nadu is better, Bharat is better. அந்த மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரீடைனிங் பேலன்ஸ் இன் ஒன் வே, இது ஒரு வார்த்தையில் இது சொல்லணும் அப்படின்னாங்க, it has broken lot of myth. It has simply broken, destroyed lot of myth. A very carefully cultivated myth over a point of time. Institutes like Stanford, Harvard, you name the best, the business schools in the America, the thinkers, the intellectual, finance thinkers, economic thinkers, எல்லாம் பார்த்தீங்கன்னா it's a very carefully cultivated myth for the last 200 years or so, which gets transmitted from generation to generation. அங்கே போய் படித்து அந்த மித்தில் யாரெல்லாம் ஊறி போயிருக்காங்களோ, they come back as policy makers, or they come back as politicians, or they come back as prime ministers, they come back as presidents of the nation. அவங்களுடைய தாட் ப்ராசஸை, ஐடியாலஜியை டாக்டர் எம்ஆர் வெங்கடேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமாக உடைத்திருக்கின்றார்கள். the so-called Abrahamic thought. Abrahamic thought, we all know the way it is a carefully constructed myth that is built. Hard work, nothing equals hard work. You do everything as a single atomized individual in a society, the society will reward you. Your rights takes precedence over your duties. You should focus only on your rights. That is why we get a lot of litigating societies like US, like many countries in European Union. அந்த மாதிரி பேசி ரைட்ஸ் தான் முதல்ல எல்லாமே. அதே போல் ஃபண்டமெண்டலி he breaks open the concept of polygamy. பாலிகாமி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கல்ச்சரில் ஃபேமிலி அப்படிங்கிறதே உடைத்து விட்டு many wives, anytime you can divorce, any point of time you can move on to a new life, even at the age of 50, even at the age of 70, even at the age of 80. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா it's a carefully cultivated myth based on which an economic model is built, which almost 90% of the world is thriving in that economic model. The International Monetary Fund is built on it, the World Bank is built on it. நீங்கள் எந்த ஒரு பெரிய பேங்க் எடுத்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாம் இந்த அப்ராஹமிக் தாட்லேருந்து வந்தவங்க. For a long time, possibly India is waiting for somebody like Dr. M.R. Venkatesh to come in a book, break it completely and say, this economic thought will not work anymore. If you look at the Fortune 500 companies of the world, it's a very fascinating study. நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் பார்ப்பீங்க, none of the American companies or any of the great companies in Fortune 500, it enters into a third generation. It's very tough for a company to enter into a third generation. They say 71% of companies, after every 60 years, it vanishes from Fortune 500. It just vanishes, new guys come,
That company will be there for 60, 70 years, the new guys come. But Indiala பார்க்கும் பொழுது, Vellayan sir is a very classic example. I think it is in the third generation now, which will keep going for another 10, 15 more generation. அவரே இங்க இருக்கார். If you look at Indian companies, companies which build on the family values, the family as the fulcrum of society, the family as the fulcrum of economic thought, a sense of duty which takes precedence over rights, that economic model is far